ஹாய் ஹலோ வெல்கம் டு நேஹாஸ் டே அவுட். இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு எங்கள் அம்மா வீட்டில் கல்யாணத்துக்கு அப்புறமா நான் ஸ்டே பண்ணி. இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக போய் ஒரு 1.5 மாதம் அம்மா வீட்டில் ஸ்டே பண்ண போகிறேன். இது வந்து பொண்ணுங்களுக்குலாம் வந்து எவ்வளோ ஒரு ஹாப்பியான மொமெண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் தனியாக ட்ராவல் பண்ணுறேன். அது மட்டும் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் பாப்பாவை விட்டுட்டு தனியாக இருந்ததே கிடையாது. ஸோ சரி ஓகே, வேற வழி இல்லை. இந்த வாட்டி என் ஹஸ்பண்ட் மட்டும்னா கூட மேனேஜ் பண்ணிப்பாங்க. பட் பாப்பாவும் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி பயங்கர ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டு தான் போகிறேன். இதில் பார்த்தோன்னா என்ன இருக்குன்னா, கேரளா ஸ்டைல் இஞ்சி கறி இது பார்த்தோன்னா 1 மாதத்துக்கு வரும். அண்ட் நம்ம லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கான பேஸ்ட்டு, மின்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான பேஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மட்டன் சுக்கா, மட்டன் கறி, மட்டன் தொக்கு, சிக்கன் கறி, சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் இட்லி பொடி, ஃபிஷ் கறி இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் கொஞ்சம் ஸ்நாக் அது குக்கீஸும் முறுக்கும் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 2 வீக்ஸ் தாராளமாக இதை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நைட் ஆனால் தோசை ஊற்றிட்டு ஏதாவது ஒரு கறி எடுத்து அவங்க நைட் ஈஸியாக டின்னர் முடிச்சிடலாம். குக் பண்ணி பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் சூப்பராக லேபிள் பண்ணிட்டேன். அப்போ தான் அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. 9 o'clock ஃப்ளைட்டு. ஸோ ஒரு 3 hours முன்னாடி ஏர்போர்ட்டில் இருக்கணும். அதை பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம் ஏர்போர்ட்டுக்கு. இந்த வாட்டி கத்தார் ஏர்லைன்ஸில் புக் பண்ணியிருக்கோம். பாய் பாய் கைஸ். நமக்கு வாஷிங்டன் டிசி ஏர்போர்ட் தான் ரொம்ப பக்கம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைமாக கத்தார் ஏர்லைன்ஸ் ட்ரை பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அண்ட் எமிரேட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். பட் இந்த வாட்டி ஓகே, நம்ம வேறு ஏர்லைன்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கத்தார் ஏர்லைன்ஸில் மட்டும்தான் ரீஷெடியூல் பண்ணுறதுக்கு 2 வாட்டி ரீஷெடியூல் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருந்தது. மற்ற ஏர்லைன்ஸ் எல்லாருமே சார்ஜ் பண்ணாங்க. இந்த போர்டை பார்த்து தான் நம்ம எந்த ஜோனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வழியாக நேராக போயிட்டுருக்கோம். ஒருத்தருக்கு 46 கேஜி கொண்டு போகலாம். ஒரு பேக்கில் 23 கேஜிஸ் தான் இருக்கணும். அதுக்கப்புறமா கேரியான் 7 கேஜிஸ் எடுத்துகிட்டு போகலாம். கேரியானில் ஒரு பர்சனல் பேக்கும் எடுத்துகிட்டு போகலாம். லைக் நம்ம லேப்டாப் பேக் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். இன்னைக்கு சண்டே. நான் இவ்வளோ டிராஃபிக் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. திடீர்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அச்சோ நம்ம கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆக முடியுமா அப்படின்னு கூட தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு டிராஃபிக் இருந்தது. பட் ரொம்ப சீக்கிரம் மூவ் ஆயிடுச்சு. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் நமக்கு செக்யூரிட்டி செக்லாம் நிறைய இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே 3 hours முன்னாடியே போனால் கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ கிட்டத்தட்ட 4.5 hours முன்னாடி கிளம்பி போயிட்டுருக்கோம். தனியாக போகிறனால நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு செக்இன் லக்கேஜ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா கேரியான் லக்கேஜில் 7 கேஜிஸ் தான் வைக்க முடியும். என்னோடது பார்த்தா 15 கேஜி இருந்தது. ஸோ அதையுமே நான் செக்இனில் போட வேண்டியதாயிடுச்சு. பட் அதில் இம்பார்ட்டண்ட் ஐட்டம்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. இருந்த 1-2 கிஃப்ட் ஐட்டம்ஸ் காஸ்ட்லியானதை எடுத்துட்டு அதை நான் செக்இனில் போட்டுட்டேன். இப்போ நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு டெர்மினலுக்கு போயிட்டுருக்கோம். இந்த டல்லஸ் ஏர்போர்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா யூஎஸில் நிறைய ஏர்போர்ட் இருந்தாலுமே இந்த டல்லஸ் ஏர்போர்ட்டும் இன்னொன்று வாஷிங்டன் டிசியில் ரீகன் ஏர்போர்ட்டுன்னு இருக்குது. அந்த 2 ஏர்போர்ட் மட்டும்தான் டைரெக்டாக கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குது. அதனால செக்யூரிட்டிலாம் அதிகமாக இருக்கும். நான் கூட முன்னாடி கேட்டேன், எனக்கு தனியாக ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அவங்க கேட் வரைக்கும் வர முடியுமா, நான் பாஸ் எடுக்கலாமா, விசிட்டர் பாஸ் தருவீங்களான்னு கேட்டேன். அவங்க அதெல்லாம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த 2 ஏர்போர்ட்லேயும் செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ பேகேஜ் செக்இன்காக வந்திருக்கோம். நிறைய பேர் ஒரு கிட்டத்தட்ட 30 பேர் எனக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் அவங்க போட்டுட்டு வரேன்னு சொன்னாங்க. ஸோ நான் வெளியில் நின்றுட்டு இருந்தேன். அந்த டைமில் பாப்பா பசிக்குது அப்படின்னு சொன்னதுனால அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் போயிட்டாங்க. ஸோ நான் தான் நின்று பேகேஜ் எல்லாம் போட்டுட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயாச்சு. சூப்பராக நம்ம ட்ரிப்புக்கு இந்தியாவுக்கு ரொம்ப சீக்கிரம் வரப்போகிறேன். பாப்பாவோட ஆர்ட் டல்லஸ் ஏர்போர்ட்டில் இருக்குது. இப்போ இங்கேருந்து தான் நம்ம இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் நமக்கு கத்தார் போக போகிறோம். ஃபஸ்ட்டு அங்கேருந்து அப்புறமா சென்னை போக போகிறோம். இது இந்த சம்மர் ஃபுல்லாக இந்த ஆர்ட் ஒர்க் இங்கே தான் இருக்கும். இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்கும் பாய் பாய் சொல்லி அவங்கள அனுப்பிச்சிட்டு கனெக்டிங் ட்ரெயின் எடுத்துகிட்டு நான் இப்போ கேட்டுக்கு போக போகிறேன். செக்யூரிட்டி செக்லாம் டெர்மினல்லே முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்மூத்தாக போயிடுச்சு. நம்ம அங்கே வீடியோஸ்லாம் அலோட் கிடையாது. அதனால அங்கேருந்து வீடியோ எதுவும் ஷூட் பண்ணலை. இப்போ நேராக கேட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன்.
கையில வந்துட்டு ஒரு லேப்டாப் பேக்கும், ஒரு ஹேண்ட் பேக்கும் மட்டும் தான் இருந்தது. அதனால வந்து ரொம்பலாம் இழுத்துட்டு நடக்க வேண்டியதில்ல. ரொம்ப ஸ்மூத்தாவே வந்து ட்ராவல் இருந்துச்சு. இப்போ ட்ரெயின் வந்துருச்சு. ஓகே, இந்த ட்ரெயின்லேருந்து நம்ம அடுத்து கேட்டுக்கு தான் போறேன். தனியா வேற ட்ராவல் பண்றோம். ட்ராவல் கம்பேனியனும் இல்ல அப்படிங்கிறதுனால கேட்ல வந்து உட்காரும்போது ரொம்ப போர் அடிச்சுது. அப்பன்னு பார்த்து ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சிலர்கிட்ட சொல்லாம வந்திருந்தேன். அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு அம்மா, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு, ஹஸ்பண்டுக்கு வந்து போய் சேர்ந்துட்டீங்களா ரூமுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இந்த வேலைகளெல்லாம் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போர் அடிக்கும்போது சரி ஓகே பக்கத்துல அந்த ஷாப்லாம் இருந்தது. அங்க போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அங்கேருந்து ஒரு யுனிவர்சல் அடாப்டர் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்னு யோசிச்சா ஃபுல்லாக தான் இருந்தது. சரி ஓகே நம்ம உள்ளே போய் சாப்பிட்டுக்கலாம். ஃப்ளைட்லேயே சாப்பாடு கொடுப்பாங்கல்ல, எதுக்கு இப்போ தனியாக வேற சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சுது. சரி ஓகே சும்மாவே கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம போர்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்ம ஃப்ளைட்லாம் வந்து ரெடியாக இருக்குது. போர்டிங் மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஸோ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கேட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் வந்து ஒரு 45 மினிட்ஸில் வந்துட்டு போர்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். போர்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு நானுமே வந்து க்யூவில் நின்றுருந்தேன். நிறைய க்ரௌட் இருந்தது. நான் வேற ஜோன் 3ல இருந்தேன். ஸோ வந்து லாஸ்ட் தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து வெயிட் பண்ணி உள்ளே வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த சைட் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீட்லாம் கண்டுபிடிச்சி தேடி பேகை வந்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு உட்காந்து நம்ம சீட்டில் உட்காந்து பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு ஃப்ரீ கிட் வச்சுருந்தாங்க. பில்லோ, பிளாங்கெட், இயர்பட்ஸ் அண்ட் வந்து ஐ மாஸ்க் இதெல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பக்கத்தில் வந்து மொத்தம் 3 பேர் உட்கார சீட்டு தானே அது. அதில் வந்துட்டு ஒருத்தர் வந்து எந்திரிச்சு போயிட்டாரு. ஸோ நானும் இன்னொரு பையனும் உட்காந்துருந்தாங்க. அவங்கள வந்து லாஸ்ட் சீட்டில் உட்கார சொல்லிட்டு 2 பேருமே வந்து அந்த மாதிரி உட்கார்ந்தனால நடுவில் இருக்கிற சீட்டு வந்து எம்டியாக இருந்ததுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்து வர மாதிரி இருந்துச்சு. இது வந்து 13 ஹவர்ஸ் ஃப்ளைட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நைட் அப்படிங்கிறதுனால நிறைய நேரம் வந்து நம்ம தூங்குவோம் அண்ட் வந்து சாப்பிட்றதுக்கு இடையில எந்திரிப்போம். அது போக நிறைய நேரம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும், போர் அடிக்குமே, என்ன படம் இருக்குன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மூவிஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு மலையாளம் தெரியும் அப்படிங்கிறதுனால வந்து மலையாளம் மூவிஸ் கூட என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது லிஸ்ட்டு பார்த்தேன். ஸோ ஓகே நமக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது படம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே 2, 3 படம் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது போக கேம்ஸ்லாம் கூட இருந்தது. கொஞ்ச நேரம் கேம்ஸ்லாம் கூட நான் பவுலிங்லாம் விளாண்டுட்டு இருந்தேன். ஜாலியா தான் இருந்தது. ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த வியூலாம் வந்து சூப்பரா பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். நம்ம வந்து ஓ! நாளைக்கு வந்துட்டு நம்ம சென்னையில இருக்க போறோம் அப்படின்னு நினைக்கும்போதே வந்து அவ்ளோ எக்ஸைட்டடா இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாளம் மூவி வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து ரொம்ப பசியாக ஆரம்பிச்சிருச்சு. கரெக்ட்டா வந்து அப்பதான் சாப்பாடு குடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே நம்ம ஹிண்டு மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஹிண்டு மீல்ஸ் நமக்கு வந்தாச்சு. சிக்கன் அண்ட் வெஜ்ஜீஸ், ஃப்ரூட்ஸ் அது போக ஒரு டிசர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மீல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பாடு உண்மையிலேயே வந்து ரொம்ப டேஸ்ட்டா தான் இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டின்னர் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல வந்து படம் பார்த்துட்டே இருந்தா பயங்கர தூக்கம் வந்துருச்சு. சரி ஓகே நம்ம படம் அப்புறமா கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். தூங்கி முழிக்கும்போது பார்த்தா ஸ்நாக் முன்னாடி இருக்கு. ஸ்நாக் கொண்டு வந்துட்டாங்களா? ஓகே இது என்ன பாக்ஸே அழகா இருக்கே! அப்படின்னு சொல்லி பார்த்தா, சூப்பரா வந்து ஒரு பேஸ்ட்ரி இருந்தது. இந்த பேஸ்ட்ரி வந்து உள்ள வந்து சிக் பீஸ் ஸ்டஃப் பண்ணி வச்சிருந்தாங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. அது முடிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா, இன்னொரு சாப்பாடு வந்துச்சு. எக் அண்ட் சிக்கன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து எக் ஃப்ரிட்டர்டா அண்ட் அது கூட வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் டிசர்ட் எல்லாம் வந்திருந்தது. அண்ட் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு, ரொம்ப என்ன சொல்றது, நெறைய சாப்பிட்டுட்டே இருந்த மாரி இருந்தது. இப்ப நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு படம் பார்த்து முடிச்சுட்டு பார்த்தா, கத்தார் நம்ம இறங்க போறோம். கத்தார்ல வந்து பார்த்தோம்னா, நெறையா வந்து லைக் ஃபுல்லா மண்ணா தான் இருந்தது. அது டெசர்ட்டுங்கிறதுனால. நம்ம ஊரெல்லாம் பார்த்தோம்னா, சென்னைலாம் ஃபுல்லா வந்துட்டு மேலேருந்து பார்க்கும்போது நெறைய வீடு இருக்கும், மரம் இருக்கும். பட் கத்தார்ல வந்து ஃபுல்லா மண்ணு தான் இருந்தது. அண்ட் வந்து கிளவுட்ஸ் கூட பார்த்தோம் அப்டின்னா வந்து, அங்கங்க தான் கிளவுட்ஸ் இருந்தது. பொதுவா வந்து நெறைய கிளவுட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். அது பார்க்குறதுக்கே பஞ்சு மாதிரி அவ்ளோ அழகா இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து கத்தார்ல அந்த மாதிரிலாம் இல்ல. இதான் கத்தார் சிட்டியோட அந்த ஹோல் வியூ பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து சீக்கிரம் லேண்ட் ஆக போறோம். லேண்ட் ஆயிட்டு அங்க வந்து ஒரு 3 ஹார்ஸ் லே ஓவர் இருக்கு கத்தார்ல.
ஸோ அது முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்த ஃப்ளைட்டுக்கு சென்னை ஃப்ளைட்டுக்கு வந்து ரெடி ஆக போகிறோம். நாமும் இப்போது தோஹா ஹமாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கோம். இப்போ வந்து இறங்கியாச்சு. இங்கேருந்து வந்து பஸ் எடுத்துகிட்டு நம்மளை கொண்டு போய் ஹமாத் ஏர்போர்ட்டில் வந்து இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து உள்ளே வந்து நம்ம கேட் பார்த்து போய்க்க வேண்டியது தான். ஸோ உள்ளே வந்து ஹமாத் ஏர்போர்ட்டை வந்து நம்ம உள்ளே போன உடனே பார்த்தோன்னா அந்த ஏர்போர்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது ஆக்சுவலாக 5 ஸ்டார் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஷாப்ஸும் வந்து நிறையா இருந்தது. பட் வந்து இறங்கிட்டு எந்த கேட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பக்கத்தில் இருக்க கடையில் போய் ஒரு கோகனட் வாட்டர் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் வெயிட் பண்ண உடனே டைம் ஆகிடுச்சு. அந்த டைமில் வந்துட்டு உட்காந்து வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி ஹமாத் ஏர்போர்ட் வந்துட்டேன், அடுத்த ஃப்ளைட்டில் வந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்லாம் வந்துட்டு ஃபோனெல்லாம் பேசிட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். இன்னும் வந்து ஜஸ்ட் 5 ஹவர்ஸில் வந்து சென்னையில் இறங்க போகிறோம். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. அடுத்த ஃப்ளைட்டில் நம்ம வந்து ஏறியாச்சு. இப்போ வந்துட்டு நமக்கு இங்கே வந்து டின்னர் சிக்கன் வேணுமா இல்லை வந்துட்டு ஃபிஷ் வேணுமான்னு கேட்டாங்க. சிக்கன் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் சாப்பிட்டதுனால ஓகே நம்ம வந்து இந்த வாட்டி ஃபிஷ் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் அப்படின்னு சொன்னேன். உண்மையிலே வந்து அந்த ஃபுட்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து மதுரை போனதுக்கப்புறமா அண்ணா வந்திருந்தான். அப்போ சொன்னால் கத்தார் ஏர்வேஸில் வந்து ஃபிஷ்ஷு ஃபுட்டு சாப்பிட்டியா, அது சூப்பராக இருக்குமே, ட்ரை பண்ணியான்னு கேட்டாங்க. ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் வந்து சித்தா மூவி பார்த்துட்டு இருந்தேன். அந்த மூவி பாதியோடு முடிஞ்சிச்சு, நான் இறங்கிட்டேன். இந்த ஃப்ளைட்டில் பார்த்தோன்னா அந்த மூவி இருந்தது. ஸோ அதோட கண்டினியூவேஷன் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. அது பார்த்து முடிச்சு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தோன்னா வந்து சென்னை லேண்ட் ஆக போகிறோம். சென்னை வந்துருச்சு. அண்ட் வந்து பக்கத்து சீட்டில் உட்காந்துருந்தவங்க வந்து ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இந்த வாட்டி கொஞ்சம் தூங்கவே இல்லை. அவங்க கூட பேசிகிட்டே இருந்தோம். அவங்க வந்து நாகப்பட்டினம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா பேசிகிட்டே வந்தாங்க. எனக்கு வந்து நான் வாட்டி தனியாக வரனால அப்பா வந்து என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக சென்னை வந்திருந்தாங்க. நமக்கு வந்துட்டு விசா இருக்குது, ட்ராப் பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால சென்னையில் ஒரு 2 டேஸ் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ட்ராப் பாக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் மதுரை போக போகிறோம். சென்னையில் வந்து எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம், அந்த ஸ்டே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். சென்னையில் இமிக்ரேஷன் க்ரௌடே இல்லை. இமிக்ரேஷன் முடிச்சுட்டு லக்கேஜ் எல்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபரில் வந்துட்டு இந்தியன் மணி வாங்கிட்டு வெளியில் வந்தாச்சு. அப்பா இருக்காங்க, சேர்ந்து ரூமுக்கு போக போகிறோம். அடுத்த வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.